டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி கோவையில் அருந்ததியர் மக்களுக்கான அரசியல் உரிமைகளை பெறுவதற்கான மிக பெரும் மக்கள் திரள் மாநாடு நடத்துகிறோம். அது ஒரு கட்டமாக இன்றைக்கு விருதுநகர், தென்காசி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. சங்கரன்கோயில் பகுதியில் இருக்கக்கூடிய நகராட்சி நிர்வாகம் தற்போதைய தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிற அரசாணையின்படி தூய்மை பணியாளர்களுக்கு 520 ரூபாய் ஊதியம். ஆனால் நகராட்சி சார்பில் விசாரிக்கிற பொழுது 220 ரூபாய் ஊதியம் கொடுக்குறாங்க. இப்போ மீதி 300 ரூபாய் எங்கே போகுது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அதை முறையாக அரசு கண்காணித்து உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி நகராட்சியின் சார்பில் இருக்கக்கூடிய கூட்டுறவு சிக்கன நாணய அங்காடியின் மூலமாக தூய்மை பணியாளர்கள் ஏறக்குறைய 51 பேர் கடன் வாங்கி கடன் வாங்கின எல்லாருக்குமே சம்பளத்தில் அந்த கடன் தொகை பிடித்தம் செய்யப்படுது. இப்போ அந்த 51 பேரும் ரிட்டையர்ட் ஆகி வெளியே வந்தாச்சு. இப்போ அந்த நாணய அங்காடியிலிருந்து கடன் நோட்டீஸ் வருது, நீங்கள் கடன் வாங்கியிருக்கிறீங்க, திருப்பி கட்டலை, உடனடியாக கட்டணும், அப்படி இல்லைன்னா உங்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போது ஏற்கனவே சம்பளத்தில் மாதம் மாதம் பிடித்த தொகை ஏறக்குறைய 51 பணியாளர்களுக்கு சேர்ந்து 1.5 கோடிக்கு மேலாக வசூல் செஞ்சுருக்காங்க. அந்த 1.5 கோடி எங்கே போகுது அப்படின்றது பார்க்கும்போது நகராட்சி நிர்வாகம் மிகப்பெரிய மோசடி அருந்ததி மக்களுக்கு செய்திருக்கிறது இதன் மூலம் தெரிய வருகிறது. எனவே நகராட்சி நிர்வாகம் உடனடியாக தூய்மை பணியாளர்களிடத்தில் பிடித்தம் செய்யப்பட்ட தொகையை அந்த கூட்டுறவு நாணய அங்காடிக்கு திருப்பி செலுத்தணும், தூய்மை பணியாளர்கள் அதிலிருந்து விடுவிக்கணும்னு சொல்லிட்டு இந்த செயற்குழுவின் சார்பில் நகராட்சி நிர்வாகத்தை கேட்டுக்கொள்கிறோம். அதே மாதிரி ஏறக்குறைய 20 ஆண்டுகளுக்கு முன்பாக சுனாமி வந்த போது தூய்மை பணியாளர்களை எல்லோரும் அழைத்தார்கள். நீங்கள் இந்த ஒரு பெரிய இக்கட்டான நெருக்கடியில் தமிழ்நாடு இருக்கு, இதில் யார் யார் தூய்மை பணிக்கு வரீங்களோ உங்கள் எல்லாருக்குமே பணி நிரந்தரம் செய்யப்படும் ஒரு வாக்குறுதியை அன்றைக்கு அரசு செய்தது. அதே போல் பல்வேறு துறைகளுக்கும் சொன்னாங்க. குறிப்பாக மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய செவிலியர்களுக்கெல்லாம் சொன்னாங்க. தூய்மை பணியாளர்களை தவிர மீது எல்லாருமே பணி நிரந்தரம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏறக்குறைய 20 ஆண்டுகளாக தூய்மை பணியாளர்கள் அதே பதிலி தொழில்களாக தான் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க. எனவே இந்த கூட்டத்தின் வாயிலாக அரசுக்கு நாங்கள் வைக்கிற கோரிக்கை, சுனாமி பேரிடர் காலங்களில், அதே ஒரு கோவிட் பேரிடர் காலங்களில் பணி நிரந்தரம் செய்யப்படுவீர்கள் என்று உத்தரவாதம் அளித்த அனைத்து தூய்மை பணியாளர்களுக்கும் பணி நிரந்தரம் செய்ய தமிழ்நாடு அரசை நாங்கள் திராவிட தமிழர் கட்சியின் சார்பில் கோரிக்கை முன்வைக்கிறோம். அதே போன்று சங்கரன்கோயில் பகுதியில் இருக்கக்கூடிய அருந்ததியர் மக்கள் வசிக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் திருமணம் மண்டபம் இல்லாமல், சமூக கூடம் இல்லாமல் இருக்கிறது, நூலகம் இல்லாமல் இருக்கிறது. அதே மாதிரி நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் பொதுவாக விளையாட்டுத்துறைக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கிறார். அதுபோன்ற எந்த விளையாட்டுத்துறை சார்ந்த எந்த திட்டங்களும் அருந்ததியர் மக்கள் வசிக்கிற பகுதிகளில் இதுவரை வரப்பெறவில்லை. அதையும் இந்த மாநில அரசிடம் நாங்கள் ஒரு கோரிக்கையாக வைத்திருக்கிறோம். எனவே இவையெல்லாம் அருந்ததியர் மக்களுக்கான அடிப்படை பிரச்சனைகளை செய்ய இந்த கூட்டத்தின் சார்பாக எங்களுடைய கோரிக்கை வைக்கிறோம். அதே போன்று தமிழ்நாடு அரசுக்கு காலனி என்ற பெயரை தலித் மக்கள் வாடுகிற பகுதியில் அந்த பெயர் மாற்றத்திற்கு வரவேற்பு தெரிவிக்கிறோம், வாழ்த்துகிறோம். அதே போன்று தலித் மக்கள் இருக்கக்கூடிய அந்த பள்ளி கல்லூரி விடுதிகளில் சமூக நீதி விடுதிகளாக மாற்றப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய ஒரு சமூக நீதி கோட்பாட்டினுடைய அரசியல் இருக்கிறது. எனவே அதற்கும் தமிழ்நாடு அரசை நாங்கள் இந்த நேரத்தில் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் வழக்கறிஞர் பகத்சிங் வாஞ்சிநாத் ஜிஆர் சுவாமிநாதன் நீதிபதிக்கு எதிராக கேள்வி கேட்டதற்காக இன்றைக்கு உயர்நீதிமன்றம் அவர் நேரில் ஆஜராக வேண்டும், உங்களை விசாரிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். பொதுவாகவே வழக்கறிஞர் சட்டம் அடிப்படையில் நீதித்துறையை கேள்வி கேட்பதற்கு அனைவருக்கும் அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் ஒரு வழக்கறிஞர் நீதிபதி அளித்த தீர்ப்பை, இந்த தீர்ப்புக்கு பின்னால் உங்களுடைய ஜாதி பாசம் இருக்கிறது, அந்த அடிப்படையில் தான் நீங்கள் தீர்ப்பை வழங்குவீர்கள் என்று கேள்வியை முன்வைத்திருக்கிறார்கள். அதற்காக இன்றைக்கு விசாரணைக்கு அழைத்திருக்கிறார்கள். இதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். என்று கேட்டால் ஜிஆர் சுவாமிநாதன் இயல்பாகவே பாஜக சார்பு நிலை எடுத்து பல்வேறு வகையில் தீர்ப்புகளை கொடுத்திருக்கிறார். பாஜக சார்புடைய நபர்கள் கைது செய்யப்படுகிற பொழுது உடனடியாக அவர்களுக்கு பிணையில் விடுவிக்கிற பல்வேறு நடவடிக்கையில் ஏற்கனவே ஈடுபட்டிருக்கிறார். அதே போன்ற மத பதட்டத்தை உருவாக்குகிற RSS இயக்கத்திற்கு பேரணி தமிழ்நாடு அரசு இவர்கள் RSS பேரணி சென்றால் சட்டம் ஒழுங்கு சீர்கூடும் என்று பலமுறை வலியுறுத்தியும் கூட அதெல்லாம் பற்றி நான் கவலைப்பட மாட்டேன், அதெல்லாம் நீங்கள் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை, எனவே நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கின்ற RSS பேரணிக்கு ஒரு அனுமதி வழங்கியிருக்கிறார். எனவே அவருடைய தீர்ப்புகள் அனைத்தும்
பாஜக சங்பரிவார் அமைப்புகளுக்கு ஆதரவான தீர்ப்பாகவே இருக்கிறது. அதை கேள்வி கேட்டிருக்கிறார் வாஞ்சிநாதன். அதற்காக இன்றைக்கு அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதாக சமூக ஊடகங்கள் செய்து வருகிறது. அதை வன்மையாக கண்டிக்கிறோம். வழக்கறிஞர் வாஞ்சிநாதனோடு திராவிட தமிழர் கட்சி துணை நிற்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு நீட் தேர்வு முடிவுகள் வெளிவந்திருக்கிறது. அந்த நீட் தேர்வு முடிவுகளை பார்க்கிற பொழுது சமூக நீதி கோட்பாடு என்பது நீட் தேர்வில் அடியோடு மண்ணில் போட்டு புதைக்கப்படுகிறது. ஒரு நீட் தேர்வில் 2 முறை 3 முறை தேர்வுக்கு சென்று பயிற்சி எடுத்து அந்த பயிற்சிக்கு பின்னால் தேர்வு எழுதுகிறவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். முதல் முறையாக பள்ளி கல்லூரிக்கு போகிற மாணவர்களுக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. 12ஆம் வகுப்பு வரை நல்ல முறையில் படித்து நல்ல மதிப்பெண் எடுக்கிற மாணவர்களுக்கான மருத்துவ கனவு சிதைக்கப்பட்டிருக்கிறது. எனவேதான் கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக நீட் தேர்வை ரத்து செய்யப்பட வேண்டும் என்று நாங்கள் மக்கள் இயக்கத்தை நடத்திக் கொண்டிருக்கிறோம். மீண்டும் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலம் ஒன்றிய அரசுக்கு நாங்கள் வைக்கிற கோரிக்கை, நீட் தேர்வு சமூக நீதிக்கு எதிரானது, ஒடுக்கப்பட்ட ஏழை எளிய உழைப்பாளி மக்களுக்கு எதிரானது, எல்லாவற்றுக்கும் மேலாக எதிர்கால இளைஞர்களுடைய நம்பிக்கையை சிதைக்கிற ஒரு தேர்வாக இருக்கிறது. எனவே நீட் தேர்வை அடியோடு ரத்து செய்ய வேண்டும் என்ற கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எதிர்வருகிற 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவது அனைவரும் அறிந்ததே. அருந்ததியர் மக்கள் திரளாக வாழக்கூடிய பகுதி மேற்கு மாவட்டங்கள், ஏறக்குறைய தருமபுரியிலிருந்து தருமபுரி, சேலம், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல் வரை ஏறக்குறைய ஒரு 12 சட்டமன்ற தொகுதிகள் தனி தொகுதிகளாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 12 தனி தொகுதிகளிலும் மேற்கு மாவட்டங்களில் குவியலாக வாழுகிற அருந்ததியர் மக்களுக்கு அனைத்து கட்சிகளும் வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் அறைகோல் விடுக்கிறோம். ஏனென்று கேட்டால் அரசியல் அதிகாரம் என்பது